காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அப்போ கேட்குறேன், என்ன மிருகங்கள்லாம் இருக்குது? நிறையா இருக்குது சார். என்ன இருக்குது? இங்கே இருக்கு சார், நாய், பூனை. சதீஷ் பிரதருடைய டெபியூ மூவி அப்பியரன்ஸ் வந்து ஜெரி படத்துல தான் இருந்துச்சு. இது சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஃபோன் பண்ணி அதை வந்து அந்த கிரெடிட்டை கொடுக்கும்போது ஒரு சக கலைஞர்களை பாராட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து It's time to welcome Sattam and Kayil team on to RJ Vignesh Office. எஸ், ஸோ ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி சட்டம் அண்ட் கையில் டீம் தான் இங்கே இருக்காங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க ப்ரமோஷனுக்காக வரல, சக்ஸஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ஹாப்பி. 3 பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்கள். தேட்டரில் வரும்போது தேட்டர் கிடைக்கல, நம்ம ஆக்சுவலாக ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் தேட்டர்ஸ் கம்மியாக. இதுக்கெல்லாம் நடுவில் உங்களுக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருப்பாங்க, ஈவன் ரிவ்யூஸில் சொன்னாங்க, பப்ளிக் ரிவ்யூஸில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலி அக்ளைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி இருந்துச்சு அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? ஒரு 50% நல்லா ஹாப்பியாக இருந்தது. ஒரு 50% அந்த டேட்டு தேட்டர்ஸ் கிடைக்காம அதோட வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் ஓகே, ஹாப்பி. அட்லீஸ்ட் இதிலான மக்கள் பார்த்து நிறைய பேர் இன்றைக்கும் கால் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஹாப்பியாக இருக்குது. சரி பிரதர், பட் இப்போ நமக்கு அது ஆக்சுவலாக தேட்டரில் பார்க்குற எண்ணிக்கையை விட அதிகமான பேர் ஓடிடியில் கன்சியூம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அமேசானில் வந்ததுக்கப்புறம் இன்னும் மறக்கவே முடியாத பாராட்டுனா இது இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி தான் பாராட்டுறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னார், அது வேணாம், அது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. பரவாயில்ல, சொல்லுங்க. அவரும் ஒரு டைரக்டர் தான், அவரும் என்ன மாதிரி ஒரு சின்ன படம் பண்ண டைரக்டர் தான். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினார். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸும் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அந்த ஒன்று கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, ஆனால் அது ஒன்று பெருசாக மைண்டில் நிற்குது. ஆனால் ஒன்று நான் நிறைய கமெண்ட்ஸும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸில் இதே தான் போட்டிருந்தாங்க, டே இதெல்லாம் எவ்வளோ நல்ல படம்டா, இதை ஏன்டா ஓட வைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்காக கோவப்படுற இடம் இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸே ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்ப அது இன்னும் பெருசாக நடக்கும்னு. உங்களுடைய அடுத்தடுத்த வெற்றிகள் உண்மையிலேயே ரொம்ப 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 பெருசாக இருக்குது. இத்தனை பேரோட எண்ணங்களும் அதுக்கு பெரிய. இந்த இடத்துல நான் ஒரு சஜஷன் இது சொல்லுங்க. மக்கள் வந்து பார்க்காம அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா மக்களை இதில் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா எங்கள் தப்பு இருக்குது. தேட்டர் அன்றைக்கி நாங்கள் வந்திருக்க கூடாது. ஏன்னா நிறைய படங்கள் வந்தது, அதில் பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது வந்தது எங்கள் தப்பு தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. மேபி அதுலேருந்து வேற ஒரு டேட்டில் வந்திருந்ததுன்னா கன்ஃபார்மாக மக்கள் வர ரெடி, பட் தேட்டர் இல்லை. ஸோ நம்ம இதில் மக்களை வந்து ஏன் ஓட வைக்கலன்ற கேள்விக்கு நான் அப்படி சொல்லலை. அவங்க அது யாரோ ஒரு ஜெனரல் அதுதான் அது பதிலாக சின்சியராக கரெக்டான பதிலாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. போய் பார்க்கும்போது தேட்டரில் இல்லை. ஏன்னா இல்லைனா ஷோஸாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலைல 12 மணிக்கு ஷோ, இல்லை மதியானம் 3 மணி ஷோ, நம்ம பிரைம் ஷோன்னு ஒன்று இருக்கலாம். நம்மளே படம் பார்க்கும்போது 7 மணி 10 மணினா இன்னும் கொஞ்சம் நைட்டு பார்ப்போம்ல. ஆனால் ஸோ அந்த மிஸ்டேக் எங்கள் சைடில் இருந்தது. பட் அதை மீறி போய் தேடி போய் பார்த்த நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் வந்து அந்த தேட்டரில் போய் பார்த்தோங்க, அங்கே ஒன்று தான் இருந்துச்சு, பட் நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போய் பார்த்தேன்லாம் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு இப்போ இதில் இவ்வளோ சூப்பராக பார்க்குறாங்க அமேசான் பிரைம்லங்கும் போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் மக்கள் என்றைக்குமே அந்த ஒரு அவங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க அதுக்கான வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். இல்லை, நான் உண்மையிலேயே ஓப்பனிங் சொன்ன மாதிரி அந்த ஹாலிவுட் இதெல்லாம் வந்து நான் சும்மா இப்போ நீ நடிச்சிட்டு இருப்பீங்க ஸ்கிரிப்ட் பண்ணி அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணே. இல்ல நான் வந்து இங்க பண்ணல. நேற்று நைட்டு வந்து நான் உண்மையிலே படம் 2 நாள் முன்னாடி அண்ணன் சொன்ன வரப்போறான்னு எனக்கு தெரியல. நான் படம் வந்து பார்த்தேன், ஆனா தெரியும், ஆனா படத்தை நான் பார்க்கல, மிஸ் பண்ணு சொல்லிட்டு சத்தியமா நைட்டு பார்த்து நான் ஃபுல்லா கில்ட்டி ஃபீல் பண்ணேன். படம் இவ்வளவு சூப்பரா இருக்கு, எனக்கு த்ரில்லர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ்வளவு நல்ல படத்தை பார்க்கணும், நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் உண்மையாலே ஃபீல் பண்ணேன். காலைல நகைச்சுக்காக சொல்ல ஹாலிவுட் லெவலுக்கு அந்த படம் உண்மையிலே இருந்துச்சு, சூப்பரா மேக்கிங்கா இருக்கும். அதனாலதான் என்னை ரசிச்சு இந்த வேலை காஸ்டியூம் ஒத்துக்கிட்ட வைபா. ஓ இல்லன்னா என்ன பண்ணிருப்ப நீ? எனக்கு புரியலையே. இல்லன்னா வாங்கி போல பேர மாட்டேன்னு சொல்லி ஏங்க ஒரு போலீஸ் கெட்டப்பு இந்த கெட்டப்புக்கு ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு புரியல. இல்லன்னா வாங்க போல பேட்டரியிலே வேலை செய்யணும் சொல்ல வந்தேனே, அதுக்கு சொல்ல வந்த அதுக்குள்ள என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயோ நீங்க எப்படி இந்த கெட்டப்புக்கு ஒத்துக்கிட்டீங்க? அதை பத்தி சொல்லுங்க. அவருக்கு போலீஸ் தான் மெயினாவே. அவருக்கு எல்லா படத்தும் நிறைய படம் வந்து ஏன்னா அந்த ஒரு உண்மையிலே ஒரு அந்த ஒரு அந்த என்ன கேரக்டர் பண்றாரோ அதுக்கு அப்படியே நியாயம் சேர்க்கு. நான் உண்மையிலே சொல்றேன், என்ன நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கு. பட் என்னோட சூப்பரா நடிச்ச இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான்.
வெரி வெரி ஹாப்பி. உண்மையிலே வந்து வியந்து பார்த்தேன், பொறாமன்னு சொல்ல முடியாது, வியந்து பார்த்தேன். இவ்வளவு நல்லா நடிக்கிறாரு, இவருக்கு இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போகணுன்ற இதுவும் எனக்கு இருக்கு. அவர் பார்த்தாலே உண்மையிலே அவருக்கு ஃபர்ஸ்ட் நான் தெரியாம பாத்துறேன், ஃபர்ஸ்ட் கதவு திறந்துட்டேன், உள்ள உட்காந்துருக்காரு, என்ன பேசுனா தெரியல, ப்ரோ நல்லா இருக்கீங்களா, கையில உதிருது, அது ஏனே தெரியல. அவர் அப்படி பார்த்து பண்ண வடச்சென்னையா இருக்கட்டும், அவர் பார்த்து ஒண்ணு இருக்குல்ல, பட் அந்த கேரக்டர் கொண்டு வரதா பெரிய விஷயம், வேற லெவல். இல்ல இவரு இதை இப்போ மட்டும் சொல்லல, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எனக்கு, அதாவது சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணெலாம் கலங்கும், அந்த மாதிரி ஒரு எமோஷனலாக அந்த மாதிரி பேசி திடீர்னு அவர் பேசிடுவார். அவர் நல்லா கலகலப்பாக இருக்கும்போது, ப்ரோ உண்மையாகவே ப்ரோ அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், இல்லை ப்ரோ நீங்கள் வந்து இன்னும் இதோட உங்களுக்கு வந்து வேற ஒரு லெவல் இருக்குது ப்ரோ, அடுத்த லெவல் நீங்கள் போவீங்க நிச்சயமாக வந்து. இப்போ என்ன சொன்னாரோ இதோட ஒரு டபுள் மடங்கு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனை அழ வச்சு எப்படி எந்த அளவுக்கு சிரிக்க வச்சாரோ அதே அளவுக்கு எனக்கு அங்கேயே வந்து பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு படத்தினோட ஹீரோ இது சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, ஃபோன் பண்ணி அதை வந்து அந்த கிரெடிட்டை கொடுக்கும்போது ஒரு சக கலைஞர்களை பாராட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து அதை இங்கே ஒரு கேமராக்கு முன்னாடி செய்கிறது இல்லை, அங்கே ஸ்பாட்லேயே அது செய்வார். நான் ஒன்று பண்ணால் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ அது அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாருக்கும் அது அந்த வைப் இருக்குல்ல, அதுதான் வந்து மொத்த டீமுக்குமே வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஒரு ஹீரோ வந்தார், எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுறாருப்பா, ஒன்று பண்ணால் பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 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 கோ ஆக்டருக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். அது கொடுத்தாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸே வெளியே தெரியும். இன்னொன்று, இந்த படத்தில் முதல் பேராக எனக்கு வருதுங்கிறத தவிர நம்ம ஹீரோலாம் இல்லை, அதில் மட்டும்தான் ஹீரோ. மற்றபடி உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்தில் இவர் ஒரு ஹீரோ, அஜய் மாஸ்டர் அவர் ஒரு ஹீரோ, அண்ட் இவர் மிகப்பெரிய ஹீரோ இவர் தான். ஏன்னா இப்படி ஒரு கதையை யோசிச்சு எங்களை வச்சு இந்த படத்தை எடுத்து இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணது. நிறைய பிரச்சனைகள் நடுவில் பிரச்சனைனா அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன படம், எனக்கும் வந்து இது எப்போ பண்ணோன்னா நாய் சேகர் ரிலீஸ் கூட ஆகலை, அப்போவே இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அப்படி பல இதுக்கு நடுவில் இந்த படத்தை எடுத்து இவ்வளோ பெருசாக கொண்டு வந்ததுக்கு காரணம் அவர். ஸோ அவரு ஒரு மிகப்பெரிய ஹீரோ. சூப்பர். இல்லை இது என்னன்னா ஒரு பெருந்தன்மையோட சொல்லலாம். அவரு இப்படி ஒன்று ஒத்துக்கணும்ல, இந்த ஸ்பேஸ் யாராவது ஒருத்தர் ஒரு முடிவு பார்க்கல. இல்லை பிரதர், அது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம், ஏன்னா அவருக்கு பாராட்ட புரிய வயிறு இருந்தா கேட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு இப்போ நீங்க டல் ஆயிட்டாருன்னா, ஏதாவது சண்டை வந்துச்சு, என்னப்பா சண்டை வந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன். இதை விட்டுருங்க, அவங்க பாசிட்டிவ் ரசிக்க பாருங்க, நெகட்டிவ் மட்டும் ரசிக்காதீங்க சொல்லுவேன். பட் லாஸ்ட் ஒன் நான் ஒன்று சொல்லணும், இவங்க பேசுறதுக்கு நீ சொல்றதுதான் லாஸ்ட், இதான் லாஸ்டா சொல்றது. இல்ல தெரிஞ்சுக்க. இல்ல இதுக்கு கை தட்ட கூடாது. குணா கேவ்னு சொன்னாலே குணா ப்ளீஸ் நான் ஃப்ளோ கெடுக்காதீங்க. திடீர்னு தோணி குணா கேவ்னு சொன்னாலே, அதான் குணா கேவ்னு சொன்னாலே இப்ப எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? மஞ்சுமல் பாய்ஸ். இனிமே ஏற்காடுன்னு சொன்னா சட்டமன் கை தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அந்த ஏற்காடு அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா குணா கேவ்ல ஒரு 10 படம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்களும் மான் கராத்தே எடுத்தோம், அஃப்கோர்ஸ் குணாவும் பண்ணது, பட் ஏற்காடு நாங்கள் மட்டும் தான் எடுத்தோம், அதனால அதான் ஞாபகம் வரும்ன்ற. நான் ஏற்காடுல ஷூட் பண்ணும்போது அங்கே ஒரு நகைச்சுவை, ஒரு டிரைவர் ஓட்டுநர் வந்து நமக்கு வந்திருந்தாரு. அவரை கேட்குறேன் நான், இங்கே நம்ம சேலம் தான், நம்ம பேசிக்காக நம்ம ஊர் இருந்தாலும் சரி நமக்கு தெரியாத டீட்டெயில் கேட்கலான்ட்டு, அண்ணே இங்கே என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஏற்காடுன்னு அதுவும் என்னென்னா நாங்கள் வந்து நல்லா காலைல ஷூட் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பனி படர்ந்த இதில் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அப்போ கேட்குறேன் என்ன மிருகங்கள்லாம் இருக்குது? நிறையா இருக்குது சார். என்ன இருக்குது? இங்கே இருக்குது சார், நாய், பூனை. ரொம்ப சின்சியராக சொல்கிறாரு அவர். இல்லை அவ்வளோதான் சார் இருக்குது, பைசன் மட்டும் அங்கே இருக்கிறதுலே ஒரு காட்டு விலங்குன்னு வச்சுக்கலாம். இது ரொம்ப சின்சியராக அவர் வந்து ஏற்காடோட பெருமையை, ஏண்டா யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. கொஞ்சம் நெகட்டிவா ரெண்டு மட்டும் ஏன்னா கேட்பேன், நடந்துச்சு சண்டை பிரச்சனை, ஏற்காடுல ஏதாவது போலீஸ்கார வந்து அடிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது. படத்திலே கூட பாருங்க ஒரு நெகட்டிவா தான் இருப்பாரு, ஆனா கடைசியா பாசிட்டிவா வருவாரு. ஸோ படத்துல கூட நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா வைக்கலன்னு சொல்ல வரேன். சூப்பர். ஸோ எல்லாருடைய பயணம் வந்து 3 பேருக்குமே இருக்க ஒரு ஒற்றுமை வந்து உங்களுடைய அந்த பயணம், அந்த ஜேர்னி அவ்வளோ ஈஸியாகவும் அமைஞ்சிடல. இன்னைக்கு உட்காந்து இந்த சக்ஸஸ் என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி அந்த மெமரி லைன்ல போய் சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. சதீஷ் பிரதருடைய டெபியூ மூவி அப்பியரன்ஸ் வந்து ஜெரி படத்துல தான் இருந்துச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துல நான் அப்படியே கேப் கிடைக்கும் போது, ஆமா வின்சென்ட் சார், பிசி சாரோட அசிஸ்டன்ட். ஸோ கிரேசி மோகன் சாரோட அவரோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து எஸ்பி காந்தன், மௌலி இருக்காரு டைரக்டர், மௌலி சாரோட தம்பி, அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஜித்தன் ரமேஷ் ப்ரோவும் அவங்க ஸ்ருதி அவங்களும் நடிச்ச படம். இந்த சீன் நடந்தது ஞாபகம் இருக்கா சார்? ஏதாவது இது இல்லை, மாயாஜால எடுத்தோம். ஏன்னா எப்படியாவது வந்து கொஞ்ச நேரம் ஸ்க்ரீனில் நின்றணும் அப்படின்ட்டு. ஏன்னா ட்ராமாவில் நடிக்கும்போது சில பேர்லாம் இருப்பாங்க, சின்ன ஒரு டைலாக் தான் இருக்கும், பட் ரொம்ப நேரம் ஸ்டேஜில் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கடா போயிட்டு வர, இது டைலாகாக இருக்கும். அவங்க வந்து டேய்
எங்கடா போய் எதுக்குன்னா ரொம்ப நேரம் ஸ்டேஜில் நிற்க, ஏன்னா நான்லாம் அதை பண்ணியிருக்கேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால இது வந்து இதுக்கு அதை வச்சு வயசை கண்டுபிடிக்கலாம். இது 2008 ஒன்று நினைக்கிறேன், 2008 சென்னை வந்த டைம், 2008 வந்து கொஞ்ச நாளில். ஸோ அதனால என்னன்னா எதுக்கு இதை சொல்ல வந்து எப்படியாவது நிறைய நேரம் இருந்துடணும்ட்டு இது மாதிரி நடிச்சுட்டு வர்றப்ப அப்போ நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட போவோம், நம்ம வர்ற அந்த டைம்ல ஒரு கைத்தட்டி நம்மள பயங்கரமா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நான் ஒரு 2-3 பேரை கூட்டு போயிட்டு அவங்க மட்டும் தட்டி எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தேன். அதே இல்லை, அவர் தான் முக்கியமான. ஆமா, நானும் திரும்பி பின்னாடி பார்த்துட்டேன், யாரா அது அந்த மாதிரி. சூப்பர். தட் அடுத்து ஜெரியில வந்து நீங்க அசோசியேட் டைரக்டராவும் உங்களுடைய பேர் இருக்கு. அதே மாதிரி இந்த பேரை நீங்க வேற எங்கேயும் யூஸ் பண்ணி நாங்க பார்க்கவே இல்லை, சதீஷ் இளம்பிள்ளை. அது எதுக்காகன்னா அந்த ஊர் பேரோட வந்தாதான், ஏன்னா சதீஷ் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பேரு. இப்போ நீங்க ஒரு இப்போ சிவகார்த்திகேயன் எழுதிட்டீங்கன்னா அந்த பேர்ல நான் வேற யாரையுமே பார்க்கல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இந்த யூனிக்கான இது. சதீஷ் குமார், அருண் விக்னேஷ் காந்த்லாம் கூட உண்மையிலே வந்து இந்த பேர் தான். பாவல் நான் உலகத்துல வேற எங்கேயுமே கேட்டதில்ல. சாச்சி அப்படி ஒரு பேரே இல்ல, அவரா ஏதோ ஒரு சேச்சி, அதான் அதே ஞாபகத்துக்கு இவருக்கு தான் அதை போட்டு உட்கார வைக்கணும். ஸோ அதனால அந்த ஊர் பேரோட வந்தா எல்லாருக்கும் தெரியும். சேலம் இளம்பிள்ளை சார்ந்த. ஆமா, அது வந்து முதல் படைப்புல இருக்கு. டயலாக் அசிஸ்டண்டா பொய் சொல்ல போற படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. நானும் பாலாஜியும் ஒர்க் பண்ணோம். படம் சூப்பரா இருக்கும் அந்த படம். ஏன் அப்படி சொன்னீங்க? அதை மீறி எப்படி நீங்க ஒர்க் பண்ணீங்க? சரி, நீங்க ஒர்க் பண்ணதையும் மீறி எப்படி சமப்படம் இருந்துச்சு? டைரக்ஷன்லயோ இல்ல ரைட்டிங்லயோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? ரைட்டிங்னா நான் கிரேசி மோகன் சாரோட அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ண, அவரோட படங்கள்லாம் விசுல்ராஜா, MBBS அண்ட் அவரோட சீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்கூல் டைமில் நம்மள ட்ராமாலாம் நம்மளே எழுதி போடுவோம்ல, ஸோ அந்த டைமில் நம்ம உட்காந்து எழுதுனது தான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது எழுதுவீங்களா அடுத்து? நம்ம பண்ணுற படங்களில் நம்ம டைலாக்ல எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறது தான். அது இன்ஃபேக்ட் நானும் ஒரு சிவாவும் பண்ணுற படங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் 2 பேரும் உட்காந்து எழுதிப்போம். சட்டம் கையில் தோணுச்சா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்? இதில் சும்மா நாங்கள் அது எதுவுமே வைக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல இந்த கேரக்டர் வந்து ஃபன் பண்ணுறதுக்கான இதுவே இல்லை, பண்ணால் தப்பாயிடும், நம்மளே அதை மீறக்கூடாதுன்ட்டு. எனக்கு அது நான் எங்கே ரொம்ப இதாக கற்றுக்கிட்டேன்னா காஞ்சூரிங் அண்ணன் பண்ணி அதை கற்றுக்கிட்டேன். என்னென்னா நம்ம முக்கியமான இடத்துல நம்ம சீரியஸாக இருக்கும்போது நம்ம ஃபேமிலியாக அந்த இடத்துல வந்து நம்ம எதாவது ஃபன் பண்ணோன்னா ஆடியன்ஸ் என்னன்னா இவனே ஜாலியாக தான் இருக்கான், பட் இவனே இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணுன்றது வருன்றதுனால அது அவாய்ட் பண்ணிக்கிட்டது தான். ஸோ அதனால் இதுலேயும் அந்த மாதிரி சட்டமேன் கையிலையும் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. சும்மா நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லி சிரிச்சுட்டு அங்கேயே அப்படியே கட் பண்ணி. சிறப்பு சிறப்பு. அடுத்து உங்களோட ஃபோட்டோல கியூட்டஸ்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். இதுதான் அது மாதிரி கிடைக்காததுனால இது எடுத்து இல்லை அப்பவே ஏன் அப்படி பார்த்தீங்கன்னு உங்களுக்கு அது என்னென்ன ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுத்தது யார் அப்படின்றது யாருன்னா முருகதாஸ் சாரோட மாமனார். ஏன்னா அவரோட அதான் என்னோட மாமா தான் அவர், அவங்க பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் முருகதாஸ் சார். ஸோ அவர் தான் வந்து ஏன்னா அவர் தான் கேமராலாம் வச்சிருப்பார், குவைத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்போவே. ஸோ கேமராலாம் வச்சிருப்பாருன்னு சொல்லி ரொம்ப நேரமாக எடுக்கிறதுக்கு ஏதோ, ஏன்னா அந்த டைம்லாம் இந்த கேமரா தானே, என்ன எடுக்கவே இல்லை, நானும் பார்த்துன்னு இருக்கேன், இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன், கரெக்டாக அப்போ எடுத்துட்டார். அவங்க அட்டென்டிவா போஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்க. ஆமா, அவங்க அப்படி. எங்க அப்பா எல்லாத்துக்கும் இப்போ வரைக்கும் அதே தான். நீங்க பாருங்க, அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் யாராவது ஸ்கிரிப்ட் கொடுக்க பவுன் கொடுக்க வந்தா கூட அவர் போயிட்டு சார் அந்த கவர்மெண்ட் வேலையை நம்ம பண்ணுவாங்கல்ல, ஒரு வணக்கம், அது அப்படி தான் சார் இப்போ அவர் நல்லா சொல்லு, இல்லை இப்படி கூட சொல்லு பண்ண அது அப்படி பழகி கொடுத்துறான்ட்டு வணக்கம். இப்போ இன்டர்வியூவே எப்படி கொண்டு போயிட்டு மெட்ராஸ் விஜி சூப்பர், இந்த கேரக்டர் பின்னிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ முதல் முறையாக அந்த ஸ்க்ரீனில் இப்படி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு எத்தனை டேக் போனாலுமே கொஞ்சம் கூட நல்லா நடிக்க மாட்டாரு. இதோட முடியல, அடக்கி அவனும் தொடங்கி வைத்த ஆட்டம் அவனை வைத்தே முடிக்கும் திட்டம். தேரா